கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அநேகருக்கு எல்லாருக்கும் நன்மை செய்து எல்லாருக்கும் உபயோகமாயிருந்தார். அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போன்று இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் உப்பிற்கு நம்மை தேவன் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள். உப்பு என்று பார்க்கும் பொழுது அது நம்முடைய உணவை அது ருசி உள்ளதாக மாற்றுகிறது. உப்பு இல்லாவிட்டால் நாம் சாப்பிட முடியாது. அதற்கு ஒரு டேஸ்டுமே ருசியும் இருக்காது. ஆகவே உப்பு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது இருக்கிற இடத்திற்கு சுவையை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதே போன்றுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திற்கு உப்பை போன்று இருக்கிறோம். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி காணப்பட வேண்டும், அங்கே சுவை காணப்பட வேண்டும், அன்பு காணப்பட வேண்டும். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? உப்பு தன்னுடைய ருசியை இழந்து விட்டால் அதை எப்படி திரும்ப ருசியாக மாற்ற முடியும்? அது வெளியே தான் கொட்டப்பட வேண்டும். வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அதே போன்று கிறிஸ்துவ வாழ்க்கை செய்கிற நாம் கிறிஸ்துவின் பண்புகள் இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சத்தம் வெளியே கேட்கிறதா? வீட்டிலிருந்து வெளியே கேட்கிறதா? வீதிகளிலே கேட்கிறதா? நாம் வேலை செய்கிற இடங்களிலே கேட்கிறதா? நாம் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் இருக்கிற இடங்களிலே மகிழ்ச்சிக்கு பதிலாக கோபமும் துர்க்குணங்களும் காணப்படுகிறதா? நாம் பூமிக்கு உப்பாயிருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல நாம் கூக்குரலிடவும் மாட்டோம், நம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டோம், அதை வீதிகளிலே கேட்க பண்ணவும் மாட்டோம். அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், 23 சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நாம் பூமிக்கு உப்பாயிருக்கும் இந்த ஆவியின் கனிகள் நம்மில் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அன்பு இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? நீடிய பொறுமை இருக்கிறதா? தயவு இருக்கிறதா? நற்குணம் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? சாந்தம் இருக்கிறதா? இச்சையடக்கம் இருக்கிறதா? நாமே அலசிப்பார். இவைகளில் ஒன்றாவது இல்லாமையாகிலும் இவைகளில் ஒன்றும் நம்முடைய வாழ்வில் இல்லாவிட்டால் பூமிக்கு உப்பாயில் சாரமற்ற உப்பாயிருக்கு. நம்மால எந்த பிரயோஜனமும் இல்லை. நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, நடக்கைக்குரிய பழைய மனுஷனை களைந்து இதான ஆவி உள்ளவர்களாகியான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படியே நாம் காணப்படும் பூமிக்கு உப்பாயிருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபி. எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் பூமிக்கு உப்பாயிருக்க கிருபை தார். ஆவியின் கனிகள் உள்ளவர்களா இருக்க கிருபை தார். எங்களுடைய சத்தம் வெளியில் கேட்கப்படாதபடி இருக்க கிருபை தார். வாக்குவாதம் பண்ணாமல் இருக்க கிருபை தார். மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை, தேவனுடைய சாயலுக்கு ஒத்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள கிருபை செய்யும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.